சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள கொன்னக்குளம் பறையங்குளம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா தலைமை ஆசிரியர் சேவியர் ஆரோக்கியதாஸ் தலைமையில் நடைபெற்றது. அன்று நடைபெற்ற ஃபேர்வெல் டே நிகழ்ச்சியில் ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். பிறகு தங்களது ஆசிரியர்களுக்கு நன்றிகளை தெரிவித்தனர். அதன் பிறகு தலைமை ஆசிரியர் சேவியர் ஆரோக்கியதாஸ் தலைமையில் ஆண்டு விழா தொடங்கியது. தோழி தர்சினி அனுபவத்தை கூற வருகிறார். பிற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இருபால் ஆசிரியர்களுக்கும் என்னுடன் படிக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பள்ளியின் அனுபவங்களை உங்களிடம் பகிர வந்துள்ளேன். நான் 6ஆம் வகுப்பில் இந்த பள்ளியில் சேர்ந்தேன். நான் மிக ஆர்வத்துடன் முதல் நாள் பள்ளிக்கு வந்தேன். அந்த ஆர்வம் இன்றளவும் நீடித்துள்ளது. நான் 6ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் பாதியிலே கொரோனா வந்துவிட்டது. அதற்காக பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. விடுமுறைக்கு பின்பு 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில்தான் பள்ளி மீண்டும் திறக்கப்பட்டது. அப்பொழுதில் இருந்த அனைத்து ஆசிரியர்களும் நன்றாக என்னுடன் பேசினார்கள், நன்றாக படிக்க வைத்தார்கள். என் திறமையை படிப்பின் மூலம் கொண்டு வந்தனர். 8ஆம் வகுப்பில் எங்கள் தலைமை ஆசிரியர் ஓய்வு பெற்றார். அதற்காக தலைமை ஆசிரியர் வழியனுப்பு விழா நடந்தது. அதன் பிறகு 10ஆம் வகுப்பு வந்தது. நான் 10ஆம் வகுப்பு வந்தபோது மிகவும் அச்சமாக இருந்தேன். அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர் அனைவரும் சேர்ந்து உன்னால் படிக்க முடியும் என்று கூறி என்னை நல்வழிப்படுத்தினார்கள். நன்றி. அடுத்ததாக பிரவீன் தன் அனுபவத்தை கூற வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். நான் எனது பள்ளி நிகழ்வுகளை பற்றி கூற வந்துள்ளேன். நான் முதலில் 6ஆம் வகுப்பில் இந்த பள்ளியில் சேர்ந்தேன். 6ஆம் வகுப்பு கொரோனா காலமாக நானும் எனது நண்பர்களும் பள்ளி வர முடியாமல் ஆகிவிட்டது. அதனால் 7ஆம் வகுப்பில் பாதியில் பள்ளியை தொடங்கினோம். 8ஆம் வகுப்பில் எங்களது சோசியல் டீச்சர் வகுப்பு ஆசிரியராக இருந்தார்கள். அவர்கள் பாடங்கள் மட்டுமல்லாமல் சில ஒழுக்கங்களையும் சொல்லி கொடுத்தார்கள். அடுத்து 9ஆவதுல தமிழ் டீச்சர் இருந்தாங்க. தமிழ் டீச்சர் பழைய ஹெச்எம் இல்லாதனால ஓய்வு பெற்றனால அவங்க தலைமை ஆசிரியர் பதவி ஏற்று நடத்தினாங்க. அவங்க அடுத்து 10th வந்தோம். 10th எங்களுக்கு சயின்ஸ் சார் தான் கிளாஸ் டீச்சரு. அப்புறம் ஹெச்எம் வந்தார். ஹெச்எம் மரங்கள் நடுவது இதை பற்றி கூறினாங்க. நல்ல ஒழுக்கங்களை சொல்லி கொடுத்தாங்க. 10th அதிக மதிப்பெண் இதெல்லாம் எடுக்கணும்னு எங்களுக்கு கூறினாங்க.
இதுடன் சொல்லி நான் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அனுபவங்களை பகிர்ந்த பிரவீனுக்கு நன்றிகள். அடுத்ததாக என் தோழி ராக்கு தன் அனுபவத்தை கூற வருகிறார். மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இருபால் ஆசிரியர்களுக்கும் என்னுடன் பயிலும் சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற எல்லோரையும் போலவே என் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக நினைவுகள் இருந்து வருகின்றன. கடந்து போன நல்ல நாட்களையும் கெட்ட நாட்களையும் நாங்கள் நினைவில் கொள்கிறோம். வாழ்க்கையில் நல்ல நினைவுகளில் ஒன்று நிச்சயமாக அவர்களின் பள்ளி வாழ்க்கை. உண்மையில் இது அவர்கள் வாழ்க்கையின் சிறந்த கட்டமாக பலரால் கருதப்படுகிறது. ஒரு மாணவர் பள்ளி வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை அறிவர். அதை அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் பொற்காலமாக கருதுகிறார். என்னுடைய பள்ளி வாழ்க்கை ஒரு கற்றல் அனுபவமாக இருந்தது. அது எனக்கு அளித்த தன்னம்பிக்கையையும் ஊக்கத்தையும் வேறு எங்கும் பெற முடியவில்லை. மிக முக்கியமாக என்னுடைய தனித்துவத்தை நான் அங்கீகரித்த இடம் இது. என்னுடைய பள்ளி வாழ்க்கை என் வாழ்க்கையில் விலை மதிப்பற்ற மகிழ்ச்சியை கொடுத்தது. ஒரு பொக்கிஷம் என்பதை விட குறைவு அல்ல. நான் எழுத்துக்களை கற்றுக்கொண்ட இடம் இதுதான். நான் முதலில் பள்ளிக்கு சென்றபோது எனக்கு கிடைத்த அன்பான வரவேற்பு என்னால் மறக்க முடியாத ஒன்று. என் பள்ளி வாழ்க்கை எனக்கு முதலில் மர்மமாக தெரிந்த விஷயங்களை பற்றி அறிய உதவியது. அது எனக்கு அறிவை பெறவும் படிப்பில் சிறந்து விளங்கவும் உதவியது. என் பள்ளி வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட விஷயங்கள் எப்போதும் என்னுடன் இருக்கும். உண்மையில் என் பள்ளி வாழ்க்கை மட்டும் இல்லை என்றால் நான் பல விஷயங்களை தவறவிட்டிருப்பேன். அறிவு, அனுபவம் மற்றும் நினைவுகள் என அனைத்திற்கும் நான் என் பள்ளி வாழ்க்கைக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். எனது பள்ளி வாழ்க்கை மிகுந்த உற்சாகத்திலும் அன்பாலும் நிறைந்திருந்தது. இது நேரத்தின் மதிப்பை புரிந்து கொள்ள உதவியது. நான் என்னை கண்டுபிடித்து என்னை பற்றி கற்றுக்கொண்ட காலம் இது. என் 10ஆம் வகுப்பு பாதியில் தலைமை ஆசிரியர் அவர்கள் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வந்து பணியாற்றினார். அதிலிருந்து அவர்கள் வந்த பிறகு பள்ளியில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தார். என் பள்ளி வாழ்க்கை எனக்கு அர்ப்பணிப்பு மற்றும் சுய உணர்தலை கற்றுக்கொள்ள உதவியது. என் ஆசிரியர்கள் என்னை ஊக்குவித்து சிறந்ததை அடைய தூண்டினர். மிக முக்கியமாக நான் இங்கு நண்பர்களை பெற்றேன். பள்ளி வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களில் ஒன்று என் நண்பர்களுடன் கழித்த தருணங்கள் என்னால் மறக்க முடியாத தருணங்கள். நான் பள்ளிக்குள் முதலில் நுழைந்தபோது அழுது கொண்டே நுழைந்தேன். வெளியேறும் போதும் கூட என் கண்களில் அதே நீர் இருக்கிறது. என் வாழ்க்கையில் சிறந்த நாட்களாகவே என் பள்ளி நாட்கள் இருக்கும் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தன் அனுபவங்களை பகிர்ந்த என் தோழிக்கு நன்றி. அடுத்ததாக மணிகண்டன் அனுபவத்தை கூற வருகிறார். நான் இந்த ஸ்கூலில் 7ஆம் வகுப்பில் இங்கே சேர்ந்தேன். அப்போ எனக்கு யாரையுமே இங்கே ஃப்ரெண்ட்ஸு யாருமே எனக்கு தெரியாது. அப்போ இங்கிலீஷ் டீச்சர் தான் எனக்கு அட்மிஷன் போட்டாங்க. அப்புறம் எனக்கு கிளாஸ் டீச்சராக சோஷியல் டீச்சர் வந்தாங்க 7th. அப்புறம் 8th-லேருந்து 9th வரைக்கும் எனக்கு சயின்ஸ் டீச்சர் தான் கிளாஸ் டீச்சர் வந்தாங்க. அப்போ பழைய தலைமை ஆசிரியர் ஓய்வு பெற்றனால தமிழ் ஆசிரியர் தான் கொஞ்ச நாளாக தலைமை ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ 10th ஆகஸ்ட் மாதத்துல தான் எங்களுக்கு புது தலைமை ஆசிரியர் வந்தது. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர் நிறையா அனுபவங்கள்லாம் சொல்லி கொடுத்தாரு. எனக்கு அது ரொம்ப நல்லதாக இருக்குது. நான் 10th அதிக மார்க் எடுத்து இந்த ஸ்கூலுக்கு பெருமை தருவேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தன் அனுபவங்களை பகிர்ந்த மணிகண்டனுக்கு நன்றி. அடுத்ததாக என் தோழி ரம்யா அனுபவங்களை கூற வருகிறார். தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடன் பயிலும் சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம். நான் எனது பள்ளி அனுபவங்களை தங்களிடம் பகிர வந்துள்ளேன். நான் இந்த பள்ளிக்கு வரும்பொழுது மிகவும் அச்சமாக இருந்தது. ஆனால் இங்கு இருந்த ஆசிரியர்கள் மிகவும் அன்புடன் பேசினர். இதனால் இந்த பள்ளியும் இது ஆசிரியர்களும் எனக்கு மிகவும் பிடித்தது. நான் 6ஆம் வகுப்பு சேர்ந்த சில நாட்களிலேயே பள்ளிகளுக்கு கொரோனா தொற்று காரணமாக விடுமுறை அளித்தனர். பிறகு 7ஆம் வகுப்பில் 2ஆம் பருவத்தில் மீண்டும் பள்ளி திறக்கப்பட்டது. அப்பொழுது எனக்கு அனைத்து ஆசிரியரும் பாடம் நடத்திய விதம் மிகவும் பிடித்தது. நான் கீழே இருந்தபோது என்னை அவர்கள் எனக்கு உதவினார்கள். நான் மேலே இருந்தபோது என்னை அவர்கள் உயர்த்தினார்கள். மேலும் புதிய விஷயங்களை முயற்சிக்கவும் அவர்கள் எனக்கு பலத்தையும் தைரியத்தையும் கொடுத்தார்கள். என் நண்பர்களுடன் கழித்த தருணங்களை என்னால் மறக்க இயலாது. பிறகு
2025-26 கல்வியாண்டில் புது தலைமை ஆசிரியர் வந்த பின்பு நாங்கள் புது அனுபவங்களை பெற்றோம். செடி வளர்ப்பது, சுற்றுப்புற தூய்மை, ஒழுக்கம். 2025-26 கல்வியாண்டில் புது தலைமை ஆசிரியர் வந்த பின்பு நாங்கள் புது அனுபவங்களை பெற்றோம். செடி வளர்ப்பு, சுற்றுப்புற தூய்மை, ஒழுக்கம், புத்தகம் வாசிப்பு, எதிர்கால படிப்பின் முக்கியத்துவம் ஆகிய படிப்பை தாண்டி பல விஷயங்களை அவரிடம் இருந்து கற்றுக்கொண்டோம். தேங்க்யூ சார். ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் யூ. எனக்கு வாய்ப்பளித்த ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி. தன் அனுபவத்தை பகிர்ந்த என் தோழிக்கு நன்றி. அடுத்ததாக முத்துராஜா தன் அனுபவத்தை கூற வருகிறார். மதிப்புமிகு தலைமை ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் காலை வணக்கம். நான் 6ஆவது இங்கே சேர்ந்து 6ஆவது அட்மிஷன் போட்டு எனக்கு சயின்ஸ் சாரே அட்மிஷன் போட்டார். போட்டு இப்போ 10th படிச்சுக்கிட்டு இருக்கேன். 10th முடிச்சு நான் போயிடுவேன். இப்போ அப்புறம் எங்கள் ஹெச்எம் நான் 8th படிக்கும்போது போயிட்டாங்க. பழைய ஹெச்எம் போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் தமிழ் டீச்சர் அடுத்து ஹெச்எம் எடுத்தாங்க. அவங்களும் கொஞ்ச நாள் ரிட்டையர் ஆகி போயிட்டாங்க. அடுத்து மேக்ஸ் சார் கொஞ்சம் அது இருந்தார், ஹெச்எம் பார்த்துக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு புதுசாக ஒரு புது ஹெச்எம் வந்தார், தலைமை ஆசிரியர் வந்தார். ஸ்கூலில் நிறையா மாற்றம் நடந்துச்சு. அவர் சொல்கிற ஒரு வார்த்தையும் அவங்க ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குது. அப்புறம் எனக்கு 8th-லேருந்து 10th வரைக்கும் கிளாஸ் டீச்சர் சயின்ஸ் டீச்சர் இருந்தாங்க. அவங்க எனக்கு எப்படின்னா ஒரு நல்ல சொல்லிக் கொடுத்து அவங்க பிள்ளை மாதிரி பார்த்துக்குறாங்கல்ல. அதுக்கப்புறம் சோசியல் டீச்சர் எனக்கு 7th கிளாஸ் டீச்சராக இருந்தாங்க. அடுத்து நல்லதையும் சொல்லிக் கொடுத்து கெட்டதையும் இது பண்ணி கொடுத்த எங்கள் டீச்சருக்கு தலைமை ஆசிரியருக்கு நன்றி. நன்றி. அடுத்ததாக இந்த நிகழ்வை கொண்டாடுவதற்காக கேக் வெட்ட தலைமை ஆசிரியர் அவர்களை அழைக்கிறேன். உயர்த்துவதற்காக தங்களை அர்ப்பணிக்கும் ஆசிரியர்களை எங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கு தமிழ் தாயான தமிழை ஊட்டும் தமிழாசிரியர் திருமதி இந்திரா காந்தி அவர்களை மாணவர்களை வாழ்த்து அழைக்கிறேன். கலையாத கல்வியும் குறையாத செல்வமும் தந்தருள்வாய் கலைவாணி. மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது அன்பான மாணவ செல்வங்களுக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவரையும் நல்வழிப்படுத்தி நல்ல முறையில் அதிக மதிப்பெண்கள் பெற்று இப்பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி பெருமை சேர்க்க இருக்கும் இந்த பிரிவு உபச்சார விழாவிற்கு என்னை அழைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி.
கோலவிழி அம்மா, ராஜகாளி அம்மா, பாளையத்தாயம்மா, பங்காரு மாயம்மா, முத்துமாரி அம்மா, எங்க சென்னி அம்மா, குங்கும கோதை, அன்னை யசோதையே, செந்தூர தெய்வானை, சிங்கார பூபதி, அன்னை விசாலாச்சி, சௌடாம்பா விருப்பாச்சி, சுந்தர நீலியே, சௌந்தர மாலி, வள்ளியம்மா, செல்ல கொல்லியம்மா, அடி அங்காளம்மா, எங்கள் செல்காலம்மா, அருள் முப்பாத்தம்மா, அனல் வெப்பாத்தம்மா, சிங்காரி பொய்யாரி சங்கரி உமையாமா, மண்மாரி பொன்மாயி செல்லாயி சிலம்பாயி, ஒச்சாக்கம்மாவே பொன்னழகம்மாவே வா, முழு தேர்ச்சி வரம் கேட்டு வந்தேன் ஒச்சக்கம்மா, உயர் மதிப்பெண் வரம் கேட்டு வந்தேன் பொன்னழகம்மா, வேறு துணை யாரம்மா, வேறு துணை யாரம்மா என்று நம் கொன்னக்குலத்தை அருள்பாலித்து கொண்டிருக்கும் ஒச்சக்கம்மாவை வணங்கி, மாணவ செல்வங்களே, நீங்கள் எல்லாருமே நல்ல திறமையானவர்கள். உங்களுடைய திறமை கடைசி நேரம்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருந்துட்டீங்க. இந்த நேரத்தில் கூட நீங்கள் நல்லா முயற்சி பண்ணிங்கன்னா நிறைய மதிப்பெண்கள் பெற முடியும். வாழ்க்கையில் மதிப்பான வாழ்க்கையை தான் எல்லோரும் விரும்புவாங்க. நீங்கள் எல்லோரும் வெளியில் போனால் என்ன நினைப்பீங்க? இந்த வகுப்பறையாக கூட இருக்கட்டும், நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கணும்னு நினைப்பீங்க? உங்களை மதிக்கணும்னு நினைப்பீங்களா நினைக்க மாட்டீங்களா? எந்த இடத்திற்கு போனாலும் அது ஒரு போட்டியான இடத்துக்கு போகும்போது உங்களை உயர்த்தக்கூடியது, உங்களை பற்றிய ஒரு மதிப்பான எண்ணங்களை தருவது தான் மதிப்பெண். அந்த மதிப்பெண் உயர இருக்கும்போது தான் உன்னை பற்றிய எண்ணங்களும் உயர்வாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாரும் தேர்வினை எவ்வாறு எழுத வேண்டும் என்பதை உங்களுக்கு அழகாக சொல்வார்கள். அதை நான் ஒரு பாடலாக உங்கள் முன் பாடி என் உரையை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். நல்ல மதிப்பெண் வாங்க வேண்டும் பிள்ளைகளே, இந்த பள்ளி என்னும் தோட்டத்திலே படித்து மலர்ந்த முல்லைகளே, நல்ல மதிப்பெண் வாங்க வேண்டும் பிள்ளைகளே, பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன், பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன், குருவை துணையாக கொண்டு நீ தேர்வெழுது நன்றாய், குருவை துணையாக கொண்டு நீ தேர்வெழுது நன்றாய், உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று, உனக்கு உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று, நல்ல மதிப்பெண் வாங்க வேண்டும் பிள்ளைகளே, இந்த பள்ளி என்னும் தோட்டத்திலே படித்து மலர்ந்த முல்லைகளே, நல்ல மதிப்பெண் வாங்க வேண்டும் பிள்ளைகளே, அழகாக எழுது நீ தெளிவாக எழுது, கவனமாக எழுது நீ கருத்தாக எழுது, அழகாக எழுது நீ தெளிவாக எழுது, கவனமாக எழுது நீ கருத்தாக எழுது, அழகான கையெழுத்து அதிக மதிப்பெண் தருமே, தெளிவான விடையும் நிறைந்த மதிப்பெண் தருமே, தெளிவான விடையும் நிறைந்த மதிப்பெண் தருமே, லால 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 லா லால 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 லா, நல்ல மதிப்பெண் வாங்க வேண்டும் பிள்ளைகளே, மனதோடு விடையை நினைத்தாலே போதும், அடிக்கடி மனதோடு விடையை நீ நினைத்தாலே போதும், சரியான விடையாய் தாளில் எழுத்தாய் மாறும், சரியான விடையாய் தாளில் எழுத்தாய் மாறும், விழி போல எண்ணினம் மொழி காக்க வேண்டும், விழி போல எண்ணினம் மொழி காக்க வேண்டும், பிழையின்றி எழுதி முழு மதிப்பெண் பெறவும் வேண்டும், எழுத்து பிழையின்றி எழுதி முழு மதிப்பெண் பெறவும் வேண்டும், தவறான விடையை நீ எழுதாது இருக்க, தவறான விடையை நீ எழுதாது இருக்க, கவனம் உனக்கு வேண்டும், மிகுந்த கவனம் உனக்கு வேண்டும், ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் மன்னர், ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் மன்னர், போட்டி போடும் உலகில் நீ வர வேண்டும் முன்னர், போட்டி போடும் உலகில் நீ வர வேண்டும் முன்னர், அதற்கு நல்ல மதிப்பெண் வாங்க வேண்டும் பிள்ளைகளே, இந்த பள்ளி என்னும் தோட்டத்திலே படித்து மலர்ந்த முல்லைகளே, நல்ல மதிப்பெண் வாங்க வேண்டும் பிள்ளைகளே என்று ஆசிரியர்கள் அனைவரின் சார்பாக
உங்களை நம்பி சிறந்த மதிப்பெண் எடுக்க அந்த இறைவனை வேண்டி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உழைப்பையும் போட்டுட்ருக்கீங்க. இந்த முயற்சியும் உழைப்பும் சக்ஸஸ் ஆகணும், வெற்றி அடையணும் அப்படின்னு நாங்கள் எல்லாரும் வாழ்த்துறோம். இது உங்களுடைய முயற்சினால் மட்டும் இல்லை, ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம். சவுண்ட் மைண்ட் இன் அ சவுண்ட் பாடி. ஒரு நல்ல ஆரோக்கியமான உடலால் தான் ஒரு நல்ல மனநிலைமை இருக்க முடியும். ஸோ அந்த மனமும் உடலத்தையும் ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க, நல்ல உணவு எடுத்துக்கோங்க, நல்லா படிங்க, நல்லா உங்கள் முயற்சியை தொடருங்க. தேங்க்யூ. வழங்கிய ஆசிரியருக்கு நன்றி. அனைவருக்கும் மற்றும் என்னுடைய அன்பான மாணவர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். ஸோ 10ஆம் வகுப்பு எல்லாருக்குமே முதல் ஒரு பப்ளிக் எக்ஸாம் நம்ம இப்போ தான் எழுத போகிறோம். ஸோ அந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு நல்லபடியாக எழுதணும்னு என்னுடைய முதல் வாழ்த்துக்கள். அனைவருமே நல்ல மதிப்பெண்கள் பெற்று வாழ்க்கையில் முதல் ஸ்டெப்பு வைக்கிறீங்க, நல்லபடியாக வச்சு முன்னேற்றத்துக்கு கற்றுக்கணும். சரியா? ஸோ நம்ம பள்ளிக்கூடத்தில் பல விஷயங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கோம். பல நல்ல விஷயங்களுக்காக தான் பள்ளிக்கூடத்துக்கு வரோம். படிப்பு எங்கே வேணாலும் போய் கற்றுக்கலாம். ஆனால் ஒழுக்கத்தை தான் என்ன பண்ணணும், கற்றுக்கிறதுக்கு தான் பள்ளிக்கூடத்துக்கு வரோம். சரிங்களா? ஸோ நம்ம ஸ்கூல் பையங்க வேறு ஸ்கூலில் போய் எழுதும்போது பறையங்குளம் மாதிரி நல்ல மாணவர்கள் எங்கேயுமே கிடையாது. அவங்க நல்லபடியாக வந்தாங்க, நல்லபடியாக பரிட்சை எழுதுனாங்க, ஒழுக்கத்தோடு இருந்தாங்கன்றத பேச்சு வேணும். படிப்பு ரெண்டாவது விஷயம், ஒழுக்கம் தான் என்னது முதல் விஷயமா இருக்கணும். எங்கே போனாலும் அன்பு கற்றுக்கணும், அன்பு கொடுக்க கற்றுக்கணும். எல்லார்ட்டையும் என்ன இருக்கணும், அன்பு கொடுக்க கற்றுக்கணும். அடுத்தது எல்லாரையும் தர்மம் பண்ண கற்றுக்கணும். அறம் வேணும், அன்பு வேணும். அப்புறம் உண்மை சொல்ல கற்றுக்கணும், வாய்மை இருக்க வேண்டும். சரியா? வாய்மை இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் எல்லா விஷயத்துலையும் என்ன இருக்கணும், பொறுமை வேணும். பொறுமை இல்லைன்னா நம்ம எதையுமே சாதிக்க முடியாது. ஸோ பொறுமையோடு பயிற்சி செய்யணும்னு நிறைய இடம் சொல்லியிருக்கோம். சில நேரத்தில் பார்த்தோன்னா அந்த பொறுமை இழந்து நம்ம படித்தது போகணும்னு சொல்லி போயிடுவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எந்த ஒரு வேலை செஞ்சாலும் என்ன வேணும், படிப்புனாலும் சரி வேலை செஞ்சாலும் சரி என்ன வேணும், பொறுமை வேணும். பொறுமை இருந்தால் தான் நம்ம எதையும் சாதிக்க முடியுன்றது தெரிஞ்சுக்குங்க. ஸோ வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் தர்மம் பண்ண கற்றுக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் உனக்கு என்ன முடியுமோ அந்த தர்மம் பண்ண கற்றுக்குங்க. பிளட் டொனேட் பண்ணலாம். உங்களுக்கு வயசு இன்னும் ஒரு 2 வயசு போனால் நீங்களும் என்ன பண்ணலாம், பிளட் டொனேட் பண்ணலாம். அதெல்லாம் கற்றுக்குங்க. சமூக உணர்வு வேணும் உங்களுக்கு. சரியா? ஸோ அதுக்கப்புறம் என்ன வேணும், வாய்மை பேச கற்றுக்கணும். வாய்மை இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். சும்மா ஏனோ தானோன்னு போய் பேசிக்கிட்டா ஜெயிக்கவே முடியாது. ஸோ பல நேரத்தில் நம்ம பாடம் நடத்தும் போது அடிச்சிருப்போம், ஏதோ ஒன்று செஞ்சுருப்போம். அது உனக்கும் பிடிச்சிருக்காது, எனக்கும் பிடிச்சிருக்காது. நீ செய்கிற வேலை வந்து எனக்கும் கடுப்பாக இருக்கும். அதனால் நம்ம ஏதோ ஒன்று தப்பாக பேசியிருப்போம். ஸோ அதெல்லாம் மறந்துருப்பேன், நீயும் மறந்துடுவேன், நானும் மறந்துடுவேன். இருந்தாலும் மறந்துடுங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேறதுக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி. எங்களுக்கு அறிவுரை வழங்கிய ஆசிரியருக்கு நன்றி. எங்களுக்கு கணித அறிவை வளர்க்கும் கணித ஆசிரியர் திருமதி வி புனிதவதி ஆசிரியர் அவர்களை வாழ்த்து அழைக்கிறேன். மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் சக ஆசிரியர்களுக்கும் மற்றும் என் அன்பு மாணவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இங்கே எல்லாருமே இன்றைக்கி ஏன் வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த ஒரு வருஷத்துக்கான உழைப்பு இல்லையா நம்ம இந்த எக்ஸாமில் தெரிய போகுது. இது வந்து உன்னுடைய லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு நீ போகிறக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இங்கே நீ நல்ல மார்க் வாங்கியிருந்த அப்படின்னா அடுத்தடுத்து உனக்கு எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி சாதகமான பலன்களாக கிடைக்கும். ஸோ அதனால் இது வரைக்கும் நீ எப்படி நினச்சியோ தெரில, ஆனால் இந்த எக்ஸாமை நல்லபடியாக ஃபேஸ் பண்ண, நல்லபடியாக மார்க் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தனா எல்லாராலையுமே வெற்றி அடைய முடியும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் லைஃப்பில் சக்ஸஸ்ன்னு சொல்லி மெட்டீரியலிஸ்டிக்காக ஓடிட்டுருக்கோம். இங்கே ஒரு பாயிண்ட் கூட இருக்குது, ட்ரை நாட் டு பிகம் அ மேன் ஆஃப் சக்ஸஸ், ட்ரை டு பிகம் அ மேன் ஆஃப் வேல்யூ. எல்லாரும் என்னது வெற்றி அடைகிறவனை பற்றி மட்டும் பேசிகிட்டே இருக்கோம் இல்லையா? நம்ம லைஃப்பில் வெற்றி மட்டுமே நமக்கு முக்கியம் கிடையாது. வெற்றி முக்கியம்தான். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சிறந்த மனிதனாக இருக்க கற்றுக்கணும். எல்லா இடத்துலையுமே இந்த பையனா நல்ல பையன், இந்த பொண்ணா நல்ல பொண்ணு, தங்கமான பிள்ளை, தங்கமான பையன் அப்படின்னு பேர் வாங்கணும். அப்படின்னா என்னன்றது எப்படி இருந்தால் இந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் எல்லாருமே மெச்சூர்டு தான், எல்லாருக்குமே தெரியும் அந்த விஷயம் இல்லையா? எங்கே போனாலும் நல்ல குவாலிட்டிஸ், சார் சொன்ன மாதிரி குட் குவாலிட்டிஸை கற்றுக்கங்க. நீ நாளைக்கு ஒரு இடத்துல போகிற, வேலைக்கு போகிற அப்படின்னா உன்னுடைய மார்க்கை மட்டுமே வச்சு உன்னை செலக்ட் பண்ண மாட்டாங்க. நீ ஒரு பணிவு, உன்னுடைய குவாலிட்டிஸ் ஃபுல்லாக பார்ப்பாங்க, நீ எப்படி இருக்க எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பண்புகளையும் வளர்த்துட்டு இந்த சமுதாயத்தில் சிறந்த மனிதராக இருக்கணும். சரியா? அதுக்கப்புறம் ஒரு வாட்டி தோல்வி அடைஞ்சிட்டோம், எங்கேயாவது நம்மளுக்கு ஒன்று நினச்சது உடனே கிடைக்கல அப்படின்னா அந்த இடத்துல தளன்றக்கூடாது. எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும், தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். நீயா வந்து நம்ம முயற்சி பண்ணிகிட்டே, இப்போ நீ சைக்கிளே ஓட்டணும்னு வச்சுக்கோயேன், ஒரு வருஷம் ட்ரை பண்ணுற, உன்னால் முடியல, கற்றுக்க முடியலை, நீ விட்டுட்டேன்னு வச்சுக்கோயேன். அப்போ அதுக்கப்புறம் நீ அந்த வேலையை விட்டுட்ட, செய்யவே இல்லை, முயற்சியே பண்ணலை, வேறு வேலை பார்க்க ஆரம்பிச்சு அப்படின்னா உனக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, இந்த பிள்ளைக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது, இந்த பையனுக்கு ஓட்ட தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல உனக்கு இல்லை அப்படின்னு ஆயிரும். ஆனால் இதே நீ தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தால் உன்னுடைய
கற்றுக்கிற ஸ்கில்லு கொஞ்சம் டெவலப் ஆகும். அப்புறம் நீ 2 இயர்ஸ்னால கற்றுக்கிட்டே இருந்த அப்படின்னா பார்க்குறவங்க சொல்லுவாங்க இந்த பிள்ளைக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க, அந்த பிள்ளை ட்ரை பண்ணிகிட்டே இருக்க கற்றுக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நீ முயற்சியை தொடாமல், இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன்னா முயற்சியை தொடாமல் கடைப்பிடிச்சிட்டே இருங்க அப்படின்னு சொல்ல வரேன். புரியுதா? எந்த ஒரு வேலையுமே எனக்கு தெரியலை வராது அப்படின்னு சொல்லி விடக்கூடாது. உன்னால் ஆன முயற்சிகளை, உன்னால் ஒவ்வொருத்தருடைய லேர்னிங் வந்து டக்குன்னு, ஒரு சில பேருக்கு டக்குன்னு கற்றுக்குவாங்க, சில பேர் ஸ்லோவாக இருப்பாங்க. நீ அதெல்லாம் கவலைப்படக்கூடாது. ஓ நமக்கு வரல, அவன் சீக்கிரம் கற்றுக்கிட்டான் நமக்கு வராது அப்படின்னு சொல்லி எதையுமே விட்டுட்டு பின்வாங்கி போகக்கூடாது. எந்த இடத்துல எந்த வேலை கொடுத்தாலும் அந்த இடத்துல நீ என்ன பண்ணணும், உன்னுடைய முயற்சியை உள்ளே போட்டு கற்றுக்கணும். அதுக்கடுத்து உங்களுக்கு நமக்கு வந்து நல்ல டீம் ஆஃப் டீச்சர்ஸ், நம்ம தலைமை ஆசிரியராகட்டும், நம்ம ஆசிரியர்களாகட்டும், இந்த கடந்த சில மாதங்களாக காலையில் அசம்பிளிலலாம் நிறைய அறிவுரைகள் சொல்லியிருக்கோம். எல்லாத்துலேயும் மனசில் வச்சுக்கோங்க. அதுமாரி தலைமை ஆசிரியர் வந்து பாடம் வேல்யூஸ் தாண்டி உன்னுடைய உணவு பழக்க வழக்கம் எப்படி இருக்கணும், நீ வந்து சோஷியலாக எப்படி இருக்கணும். அதாவது தீபாவளி அப்போ கூட நம்மளுக்கு சொன்னாங்க இல்லையா, நீ என்ன பண்ணக்கூடாது, வெடி வெடித்து மாசு ஏற்படுத்தக்கூடாது, இந்த உலகம் நமக்கு மட்டும் சொந்தம் இல்லை, நிறைய ஜீவன்கள் இருக்குது, அப்போ நீ வந்து ஒரு மரம் வளர்க்கணும். இந்த மாதிரி சமுதாயத்துக்கு பயன்படுற ஏதாவது ஒரு விஷயங்களையும் நீ இங்கேருந்து கற்றுக்கிட்டு, எங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டு எடுத்துகிட்டு போனோன்னா நாங்கள் இன்னும் சந்தோஷமாக இருப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். சமூக அறிவியல் ஆசிரியர் திரு க. செந்தில்குமார் அவர்களை வாழ்த்து அழைக்கிறேன். பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், என்னுடன் பணியாற்றும் என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும், இந்த விழாவின் நாயகர்களாக விளங்கக்கூடிய 10ஆம் வகுப்பு பயிலுகின்ற மாணவ மாணவிகளுக்கும் முதற்கண் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நீங்கள் கடந்த ஒரு வருஷமாக நீங்கள் படித்ததுக்கு இப்போ தேர்வு எதிர்நோக்கி இருக்கீங்க. அந்த தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று இந்த பள்ளிக்கூடத்திற்கும் உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கும் உங்களது பெற்றோர்களுக்கும் நல்ல பேரை வாங்கி தருவீன்னு நான் எதிர்பார்க்குறேன். இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, 10ஆம் வகுப்பு சமூகவியல் பாடத்தை நான் எடுக்கிறேன். எனக்கு மற்ற பாடத்தை பற்றி அவ்வளோ தெரியாது. சமூகவியல் பாடத்தை பற்றி ஓரளவுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சது சொல்லிக் கொடுக்குறேன். எல்லாமே தெரியும் சொல்ல முடியாது, எனக்கு தெரிஞ்சது சொல்லிக் கொடுக்குறேன். நேற்று நடந்த பரீட்சையில் கூட பொருத்தமான சரியான விடையில் ஒரு ஆள் எடுத்தோன்னே பேர் சொல்ல விரும்புகிற ஒரு மாணவன் அந்த சூஸில் வந்து ஆனா ஆவணா ஈனா அது மட்டும் போட்டிருக்காப்புல, எடுத்து எழுதாமல். இந்த மாதிரி தவறுகள்லாம் செய்யக்கூடாது. பப்ளிக்கில் வந்து அந்த லெட்டரையும் எழுதுனா அதுக்கு உண்டான பதிலையும் எழுதுனேன். இதே மாதிரி மேப்பு நல்லா பார்க்கணும். 5 மார்க்கு உங்களுக்கு என்னென்னா, ஒரு கேள்வி ஓயாமல் படிக்க படிக்க உங்களுக்கு சலிப்பு தட்டும். இது வரைக்கும் அப்படின்னு தட்டியிருக்கு. இது வரைக்கும் படிக்காதவ கூட இன்னும் உட்காந்து ஒரு வார காலத்தில் படித்தா கூட கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்கலாம். நல்ல மார்க் எடுப்பேன்னு நம்புகிறேன். நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்கிறதே, நீங்கள் 10th பாஸ் ஆகிடுவியா வேறு ஸ்கூலுக்கு போகும்போது நினச்ச குரூப் வேணும்னா நல்ல மார்க் இருந்தால் தான் கொடுக்கணும். நல்ல மார்க் இல்லைன்னா கடைசி வறண்டா அட்மிஷன் சொல்லுவாங்க. கேட்ட குரூப் கிடைக்காது. தாய் தப்பனை கூட்டிக்கிட்டு அங்கே இங்கேயே அலையணும். அது இப்போ உங்களுக்கு சொன்னால் புரியாது. அந்த சுச்சுவேஷனை நீங்கள் ஃபேஸ் பண்ணாதான் தெரியும். அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையை ஆசிரியர்களுக்கும் உங்கள் பெற்றோர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுக்க மாட்டேன்னு நம்புகிறேன். கடைசி டயத்தில் இருக்கிய ஒரு விவசாயி எப்படி கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி அறுவடை டயத்தில் அவன் அறுவடை பண்ணி அதை லாபத்தை சம்பாதிச்சாதே அவன் மனசு எப்படி நிறையுமோ அது மாதிரி ஒரு மனநிலையில் நாங்கள் இருக்கோம். அதை நீங்கள் புரிஞ்சுக்க நினைக்கிறேன். திருப்பி படித்தாலும் சலிப்பு வந்தாலும் விட்டுறக்கூடாது. சலிப்பு வரத்தையும் செய்யும். ஒரு விஷயத்த ஆட்டோமேட்டிக்காக நம்ம செய்ய சலிப்பு வரத்தையும் செய்யும். அதுக்காண்டி நம்ம விட்டோம்னா நம்ம ஏமாந்து வரும். இந்த ஒரு வார காலம், ஒரு மாத காலத்தில் கண்டிப்பாக நீங்கள் படித்தீங்கன்னா எல்லா ஆசிரியரும் உங்களுக்கு ட்ரைனிங் நல்லா கொடுத்துருப்பாங்க. முக்கியமான கேள்விலாம் கொடுத்துருப்பாங்க. இதே வரும்னு நினைக்கிறீங்க, அதே வரும். நீங்கள் மனசை தைரியப்படுத்தி நல்லா படித்து ஹார்ட் ஒர்க் பண்ணினா, ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். ஒருபோதும் கடின முயற்சி தோல்வி வராது. இதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் படித்து நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அதை செய்வேன்னு நம்புகிறோம். போகிற பள்ளிக்கூடத்துக்கு பறையங்குளம் ஸ்கூல் பிள்ளைய அப்படின்னா ஒரு கெத்தாக இருக்கணும். கெத்து இல்லைன்னா கூட வெத்தாக இருக்கக்கூடாது. கெத்தாக இருப்பேன்னு நம்புகிறேன். அதுக்கு எல்லா கடவுளையும் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எங்களுக்கு அறிவுரை வழங்கிய ஆசிரியருக்கு நன்றி. எங்களுக்கு சமூக அறிவியல் பாடம் கற்பிக்கும் எங்கள் சமூக அறிவியல் ஆசிரியர் திருமதி ப. சத்யசுபா அவர்களை வாழ்த்து அழைக்கிறேன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், என்னுடன் பணிபுரியும் சக ஆசிரியர்களுக்கும், அனைத்திற்கும் மேலான எதிர்கால கண்மணிகளான 10ஆம் வகுப்பு குழந்தை செல்வங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
நிலவண்ண கூரை இல்லாத நிலமிங்கு ஏது, காலம் என்னும் தோழன் உன்னோடு தடைகளை மீறு, மாறுமோ தானா நிலை எல்லாமே தன்னாலே, போராடு நீயே அறமுண்டாகும் மண்மேலே, மீதி இருள் நீ கடந்தால் காலை ஒளி வாசல் வரும், தோளில் நம்மை ஏந்தி கொள்ளும் நமக்கான நாள் வரும். அந்த நாள் தான் இப்போது மார்ச் 28. அப்படி தானே? நமக்கான நாள் தான் அது. சரியா? நீ படித்ததை எல்லாமே உங்களுக்கு மட்டும் அல்ல அது ரிசல்ட். நாங்கள் தான் நைட்டெல்லாம் தூங்காமல் இருப்போம். அன்றைக்கி நைட் ரிசல்ட் வரப்போகிற அன்றைக்கி உங்களை விட நாங்கள் ரொம்ப ஈகராக இருப்போம். அப்படி தானே? எங்களோட அந்த நீங்கள் உங்களை விட நாங்கள் என் பிள்ளைங்க எப்படி ஃபஸ்ட் மார்க் வரப்போதா, இல்லை டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டா, இல்லை ஸ்டேட் ஃபஸ்ட்டா அப்படின்ற பயங்கர எதிர்பார்ப்புகளோடு நாங்கள் அன்றைக்கி ரிசல்ட் வந்த அன்றைக்கி நாங்களுடைய மனநிலை உங்களை விட அதிகமாக பிபி ஏறிட்டுருக்கோம் எங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலையை, சந்தேகமான ஒரு நிலையை கொடுக்காம சந்தோஷமான ஒரு நிலையை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களை நான் மேக்ஸிமம் 5 வருடங்கள் நான் உங்களை பார்த்துருக்கேன், சந்திச்சிருக்கேன். வேறு ஸ்கூல் பிள்ளைங்கள ஒப்பிட்டு பார்க்குறப்போ நம்ம பிள்ளைங்க ரொம்ப தங்கம், ரொம்ப ஒபீடியன்ட். உண்மையிலே தான் என்ன, நிறைய நாங்களும் கம்பேர் பண்ணியிருக்கோம். அதுக்கே ஃபஸ்ட்டு பாராட்டுகள் உங்களுக்கு. சரியா? முதல்ல ஒழுக்கம் இருந்தால் தான் படிப்பு தானாக வந்துடும். சரியா? இப்போ நாங்களாம் நினச்சி பார்க்குறோம், எங்கள் ஸ்கூலில் நாங்கள் படித்த 10வது டீச்சர்ஸ், ஹெச்எம்ஸு எல்லாத்தையும் நம்ம நினச்சி பார்க்குறப்போ மிகப்பெரிய மரியாதை வருது. இப்போ நீங்கள் எங்களை கேலி பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம், கமெண்ட் நிறைய பாஸ் பண்ணுவீங்க. ஆனால் ஒரு காலத்தில் கண்டிப்பாக எங்களுக்கு உங்கள் நினைவில் நாங்கள் எப்போவும் வந்து போவோம். சரி, எவ்வளோ ஒரு அழகான வாழ்க்கையை, எவ்வளோ அழகான ஒரு அக்கறையான ஒரு அறிவுரையை நம்ம அப்போயே சிறு வயதிலே நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்றத நினச்சி பார்ப்பீங்க. சரி, ஓகே. இப்போ உங்களுக்காக ஒரு சின்ன ஒரு கவிதை. 10வது மட்டும்தான் நிறைவு, பத்தாது உன் படிப்பின் நிறைவு. பறையன் குளம் தாண்டி ஓடு, பறந்து விரிந்த உலகத்தை பாரு. பட்ட படிப்பு மட்டுமா உன் நோக்கம், பாரெல்லாம் ஏற்படுத்தணும் நீ தாக்கம். கூண்டை மட்டும் தாண்டி வா, குறிக்கோளை தாண்டி வராதே. கொத்தனார் வேலையோ கொளுத்து வேலையோ உங்கள் அப்பனோட நிறுத்திவிடு. கொட்டி கிடக்குது வாய்ப்புகள், நீ கொக்கி போட்டு இழுத்து விடு. பொத்தி வச்ச மலராய், பொமேரியன் நாய்க்குட்டியாய், கூண்டு கிளியாய், குடத்துக்குள் விளக்காய் இருந்தது போதும். மேற்படிப்பு பயின்று மேலை நாடுகள் சென்று மேன்மக்களாகி மேல கொன்னக்குளம் வா. மேலத்தாளத்தோடு ஊர் மெச்ச மேன்மை அடைவாய். அன்று அழைப்போம் உனை இதுபோர் ஒரு விழாவிற்கு, மாணவனாக அல்ல மருத்துவனாகவோ, மாண்புமிகு அமைச்சராகவோ, மாவட்ட ஆட்சியராகவோ, மாபெரும் கலைஞனாகவோ, மக்கள் போற்றும் தலைவனாகவோ. நீ மேடையில் அமர்வதைக் கண்டு மெய்சிரித்து போகணும் நான். அன்று சொல்வேன் ஆணவத்துடன் நான் உன் ஆசிரியன் என்று. தேங்க்யூ சார். மாணவர் அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு ஆப்பிரிவின் வகுப்பாசிரியர் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் இந்த விழாவை நடத்த அனுமதி வழங்கி சீரும் சிறப்பாக நடத்தி உறுதுணையாக இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்களுக்கு முதற்க நன்றியை தெரிவித்து, என் பள்ளி மாணவர்களை பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களை வாழ்த்து வந்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் முதற்க நன்றியை தெரிவித்து, இம்மாணவர்கள் அனைத்து வளமும் நலமும் பெற வாழ்த்தி, வரக்கூடிய காலங்கள் மிகவும் கடினமாகவும் மென்மையாக இருக்கிறத நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் மூலமாகத்தான் உங்களை உயர்த்தும். நம்ம என்ன செய்யணும், நிறையா படிக்கணும். இது விதி உபச்சாரம் படிப்புக்கு போயிடக்கூடாது. இது போன்ற விதி உபச்சாரங்களும் புது புது நண்பர்களையும் மனிதர்களையும் அனைத்து விதமான வாய்ப்புகளையும் பெறணும். உயர்கல்விக்கு தேவையான அனைத்து வழிகாட்டிகளையும் பள்ளியின் மூலமாக தலைமை ஆசிரியர் மூலமாக நீங்கள் கேட்டு பெற்று அடுத்த லெவலுக்கு என்ன செய்யணும், என்ன படிக்கிறது, என்ன செய்கிறது அப்படிங்கலாம் நிறையா தெரிஞ்சுக்கிட்டு போகணும். நம்ம நிறையா என்ன செய்யணும், ஒரு சாதாரணமாக அன்றாடம் விளையாடக்கூடிய கிரிக்கெட்லேருந்து கூட நிறையா கற்றுக்குறோம் வாழ்க்கைக்கு. சரியா? 2 பேர் வெற்றி பெற வருவாங்க, தோக்க ஒரு ஆள் வருவான், அவனை ஆதரிக்க 10 பேர் இருப்பாங்க, 2 பேர் நாட்டாம் செய்வாங்க. எது செஞ்சாலும் எல்லாரும் எந்த செஞ்சாலும் கை தட்டுவாங்க. அதுபோல தான் இந்த சமுதாயம். அது மாதிரி நீங்கள் போய் நிறையா படிக்கணும். நிறையா படிப்பால் அனைத்து செல்வங்களையும் பெறணும். சரியா? செல்வங்கள் பெற பழி வழி இருந்தாலும்
பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது நீங்கள் படிப்பால் தான் அனைத்து செல்வ வளங்களும் பெற்று நல்ல உயர் பதவிகளை பெறணும் அப்படின்னு என்னது கேட்டுக்கிறேன். நல்ல பசங்களாம் இருந்து நல்ல எல்லா வளமும் பெறணும். சரியா? ஈரா ஸ்ரீவித்யா அவர்களை மாணவர்களை வாழ்த்து அழைக்கிறேன். முதலாவது இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இறைவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக எங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய எனது ஆசான் நமது தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாகன்னு சன் டிவியில் விளம்பரம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி அரசு உயர்நிலைப்பள்ளி பறையங்குளத்தில் முதல் முறையாக இப்படி ஒரு பிரிவு உபச்சார விழாவை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு மிகுந்த நன்றி ஐயா. எ கிரேட் ஆர்கனைசர். அதாவது என் வழி தனி வழி, எத்தனையோ பஞ்ச் டைலாக், எத்தனையோ ஹீரோஸ் பேசியிருப்பாங்க. எங்கள் ஸ்கூலோட ஹீரோ ஒரு பஞ்ச் டைலாக்கும் பேசாமல் தான் செய்ய வேண்டிய விஷயங்களை அமைதியாகவும் சாமர்த்தியமாகவும் சாதுரியமாகவும் மாணவர்களுடைய நலனுக்காக இரவு பகலாக தன்னுடைய எல்லா சிந்தனையும் மாணவர்களுக்கே என்று தன்னுடைய சிரத்தையை எல்லாத்தையும் மாணவர்களுக்காகவே செலுத்தி கொண்டிருக்கிற இந்த விழாவை இந்த அளவுக்கு இப்படி ஏற்பாடு பண்ணுங்க, இதெல்லாம் தான் முறை அப்படின்னு சொல்லி இவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வழிகாட்டிய எங்களுடைய தலைமை ஆசிரியர் அவர்களை இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னென்னா நான் வெறுமனே பாட ஆசிரியராக இருந்தால் உங்களை மட்டும் சொல்லிட்டு போயிடலாம். இந்த ஃபேர்வெல் டே நடக்காதது நம்ம கையில் மட்டும் கிடையாது. இன்றைக்கி மழை பெய்யாமல் இந்த அளவுக்கு நேற்று மாதிரி மழை பெஞ்சிருந்துச்சுன்னா இன்றைக்கி நம்மளுடைய சூழ்நிலை எப்படி இருந்திருக்குன்னு தெரியாது இல்லையா? ஸோ இயற்கை கூட நம்மளை ஆசீர்வதிக்குது. சரியா? ஸோ இயற்கைக்கு ஒரு பரத்த கலோஷம் கொடுத்து நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக எனக்கு இந்த செட்டு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா இந்த பள்ளிக்கு நான் வந்தது 2021. கடந்த 4 ஆண்டுகளாக இந்த செட்டுக்கு நான் பாடம் எடுத்துகிட்ருக்கேன். 7ஆம் வகுப்பில் தான் இவங்க கொரோனா தொற்று முடிந்து நவம்பர் மாதத்துலேருந்து தான் பள்ளிக்கு வர ஆரம்பித்தாங்க. இந்த கிளாஸ்க்கு அப்போ நான் ஆங்கிலம் எடுத்தேன். ஞாபகம் இருக்கும் சிலருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? அதுக்கப்புறமா 8ஆம் வகுப்புலேருந்து இந்த வகுப்பின் வகுப்பாசிரியராக இருக்கேன். அதோட 10th நீங்கள் கிளாஸ் டீச்சராக இருக்கீங்களான்னு ஒவ்வொருத்தரையாக கேட்டுட்டு இருந்தாங்க. நான் வாலண்டியராகவே என் பிள்ளைங்களாம் நானே வழி அனுப்பி வைக்கிறேன், சீரும் சிறப்புமாக அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிட்டேன். அந்த சீரும் சிறப்புன்றது நீங்கள் எங்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய மதிப்பெண்ணில் தான் இருக்குது. சரியா? மதிப்பெண் எல்லாரும் நல்ல மதிப்பெண் எடுப்பீங்க. கண்டிப்பாக நல்ல மதிப்பெண் எல்லாரும் எடுப்பீங்க. மதிப்பெண் ஒரு மனிதனை நிர்ணயிக்க போகிறது கிடையாது. சரியா? நம்மளுடைய வாழ்க்கையில் அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றோடு உங்களுடைய இந்த குழந்தைத்தனம், குழந்தை பருவம், சரியா? இங்கே நாங்கள் உங்களை அடல்ட்டாக என்றைக்குமே அடலசன் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கிட்ஸாக நாங்கள் ட்ரீட் பண்ணதே கிடையாது. உங்களை குழந்தைகளாக மட்டுமே தான் நாங்கள் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த அனுபவம் உங்களுக்கு ஒரு உயர்நிலை பள்ளியில் மட்டும்தான் கிடைக்கும். இதுவே நீங்கள் ஒரு மேல்நிலை பள்ளியில் படிச்சிருந்தீங்கன்னா இந்த குழந்தைத்தனமான அனுபவங்கள், இந்த இன்னசென்ட் இதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கவே முடியாது. ஒரு மேல்நிலை பள்ளியில் நீங்கள் இந்த 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தீங்கன்னா யூ மைட் பி ட்ரீட்டட் ஆஸ் அன் அடலசன்ட் அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாருமே உங்களை தன்னுடைய குழந்தைகள் போல தான் பாவித்து இதுவரைக்கும் வழி நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் உண்மையிலேயே கிட் இல்லை, நீங்கள் எல்லாம் தெரிந்த, எல்லாம் அறிந்த பெரிய பெரிய உலகத்துக்குள்ளே காலடி எடுத்து வைக்க போகிறீங்க. 11ஆம் வகுப்புக்குள்ளே போக போகிறீங்க. உங்களுடைய முதல் பொதுத் தேர்வை எழுத போகிறீங்க. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு எழுத போகிற பொதுத் தேர்வு. அந்த பொதுத் தேர்வை ஒரே ஒரு முறை தான் எழுத போகிறோம், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு. அதை மிகுந்த சிறப்பாக நம்மளால் எவ்வளோ தி பெஸ்ட்டாக ஒரு விஷயத்தை செய்ய முடியுமோ அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு நம்ம பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி தி பெஸ்ட்டாக அந்த எக்ஸாம் எழுதணும். தி பெஸ்ட்டாக எழுதுறதுக்கு என்னென்ன கேட்டகரி என்னென்னலாம் பண்ணணுன்றது உங்களுக்கு அந்தந்த பாட ஆசிரியர்கள் அறிவுரை கொடுத்துருப்பாங்க.
எப்படி மேக்ஸை சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணணும், எப்படி சயின்ஸில் எழுதணும், எப்படி சோஷியல் எழுதணும், அதெல்லாமே சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாத்தையும் மனதில் பதிய வைத்துக்கொண்டு நல்லபடியாக பரீட்சை எழுதுங்க. அடுத்து ஒரு முக்கியமானது என்னென்னா, நம்ம வந்து பெரிய உலகத்துக்குள்ளே நீங்கள் இது வரைக்கும் இந்த பறையன்குளம், இந்த கொன்னக்குளம் இதுதான் உலகம் அப்படின்னு நினச்சி இது வரைக்கும் இருந்தீங்க. கிடையாது. இதுக்கு வெளியில் பெரிய மாபெரும் பெரிய உலகம் இருக்குது. அந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் காலடி எடுத்து வைக்க போகிறீங்க. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் சுய ஒழுக்கம், செல்ஃப் டிசிப்ளின். அது எல்லா மனிதனுக்கும், குழந்தையாக இருந்தாலும் சரி, உங்களை மாதிரி வாலிப பருவத்தில் இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, எங்களை மாதிரி 40கள் 50களை கடந்த ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் சுய ஒழுக்கம். எந்த ஒரு விஷயத்தை நம்ம வெளியில் சொல்ல முடியாமல், வெளியில் நம்ம பெற்றவங்ககிட்ட சொல்ல முடியாமல் இருக்கோமோ அந்த விஷயத்தை நம்ம செய்யாமல் தவிர்க்கிறத நம்ம வாழ்க்கையின் ஒரு முக்கியமான விஷயமாக மனசில் பதிய வச்சுக்கணும். நம்ம சைடு தான் காரைக்குடி பக்கம் ஒரு திரைப்பட இயக்குனர், சரியா, அவர் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவங்க அப்பா அவர் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரே ஒரு விஷயம் சொன்னாராம். இப்போ நீ எனக்கு தெரியாமல் ஒரு விஷயம் செய்கிற, என்னுடைய நாலேஜ் இல்லாமல் நான் இல்லாத போது நீ ஒரு விஷயத்தை செஞ்சேன்னா அந்த விஷயம் எல்லார் முன்னாடியும் சொல்லக்கூடிய விஷயமா இருந்துச்சுன்னா அது அப்போ எப்படிப்பட்ட விஷயம்? நல்ல விஷயம். நான் இன்றைக்கி படித்தேன், இந்த லெசன் படித்தேன், அல்லது ஒரு படத்துக்கே போயிருந்தா கூட அது என்ன படம் அப்படின்றத எல்லார் முன்னாடியும் தெரிவிக்க முடிஞ்சதுன்னா அது நல்ல விஷயம் இல்லையா? நம்ம போய் ஒரு தவறான செயல், அப்பாவுக்கு தெரியாமல் அம்மாவுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு தவறான செயல் செய்துட்டு வரோம், ஒரு ஸ்மோக் பண்ணுறோம், அல்லது ஏதோ ஒரு தவறான செயல் செய்துட்டு வரோம். அதை நம்ம வந்து வெளிப்படையாக நம்ம தாய் தகப்பன்கிட்ட கூட சொல்ல முடியலை அப்படின்னா அந்த விஷயம் எப்படிப்பட்ட விஷயம்? கெட்ட விஷயம். ஸோ வாழ்க்கையில் எல்லார் முன்னாடியும் கம்பீரமாக வெளியில் சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டுமே என் கண்மணிகள் செய்ய வேண்டுமென்று நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சரியா? டீலா? சத்தமே இல்லையே. சரியா? அதுதான்ப்பா வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். பணம், காசு, படிப்பு எப்போ வேணால் படிக்கலாம், எப்போ வேணால் சம்பாதிக்கலாம், எல்லாமே கிடைக்கும் நமக்கு. ஆனால் அந்த சுய ஒழுக்கம்ன்றது இருக்கு இல்லையா, அது வந்து இறுதி காலம் வரைக்கும் நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். அந்த மாதிரி இருந்தோம்னா நமக்கு எல்லாமே நம்ம தேடி வரும். சுய ஒழுக்கம் இருந்துச்சுன்னா நீ வந்து கரெக்டாக எல்லா விஷயத்தையும் செய்வ. எல்லா விஷயத்தையும் கரெக்டாக செய்யும்போது நீ வந்து உன்னுடைய பிற்கால வாழ்க்கையில் சிறப்பான இடத்த தான் அடைவீங்க எல்லாருமே. அதோடு மட்டும் இல்லாமல் யாருமே கண்டிப்பாக உங்களுடைய கல்வியை இடைநிறுத்திடாதீங்க. 10ஆம் வகுப்போட யாருமே நின்று போயிடாதீங்க. கண்டிப்பாக 11ஆம் வகுப்பு உங்களுக்கு பிடித்தமான, உங்களுக்கு வந்து கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராமெல்லாம் நடத்தியிருக்கோம் நம்ம ஸ்கூல்லையே. அதில் உங்களுக்கு எந்த குரூப் எடுக்கிறதுக்கு இஷ்டமோ, எந்த குரூப் எடுத்தால் நான் நல்லா படிப்பேன்னு தோணுதோ அந்த குரூப் எடுத்து அதில் நல்லா சீரும் சிறப்புமாக வரணும். நல்ல மதிப்பெண்ணும் எடுக்கணும். அதோட மதிப்புள்ள மனிதர்களாகவும் இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கணும். எல்லாருமே ஒரு நல்ல பொசிஷனுக்கு போவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் வந்து நம்மளால் முடியலை, நம்மளால் அந்த அளவுக்கு படிக்க முடியல, அவன் அளவுக்கு படிக்க முடியல, இந்த பிள்ளை அளவுக்கு படிக்க முடியல அப்படின்னு நினைக்காத. எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் ஐடென்டிக்கல். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்திறன். எல்லாரையுமே கடவுள் வந்து மேலேருந்து இங்கே பூமிக்கு அனுப்பும்போது மண்ணாலாம் அனுப்பவே மாட்டார். சரியா? ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும், ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வகுப்புலையே கடைசியாக இறுதி மதிப்பெண் எடுக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு கூட ஏதாவது ஒரு தனித்திறன் இருக்கும். அந்த திறன் என்னன்றதை நீ கண்டுபிடிச்சு அதில் மேலோங்கி வரணும் அப்படின்றது தான் என்னுடைய அவா. அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த நமக்கு என்ன திறமை இருக்குது அப்படின்றத நிறைய பேர் எங்கள் ஜென்ரேஷன்லாம் வந்து எங்களுக்கு என்ன திறமை இருக்குன்றத எங்களுக்கு கண்டுபிடிச்சி சொல்லவும் ஆள் இல்லை, எங்களுக்கும் கண்டுபிடிக்க தெரியலை. இப்போது நமக்கு எக்ஸாம் வரப்போது, நம்ம உடல்நிலை ரொம்ப முக்கியம். உடல்நிலையை பத்திரமா பார்த்துக்கோங்க. எல்லோரும் நல்லா தண்ணி குடிங்க. வெயில் காலம் ஆரம்பிக்க போது, சீசன் மாறப்போது, அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஹெல்த்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? வாழ்த்துக்கள்ப்பா. பறையன்குளம் என்ற பழமுதிர் சோலையில் கனிந்திருக்கும் முதிர் கனிகளான என் ஆசிரியர் தோழமைகளை, ஆங்காங்கே பூத்து குலுங்கும் எதிர்கால கனிகளே, உங்களை இந்த நாளில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன்.
அனைவருக்கும் முதலில் இறைவனுடைய ஆசீர் உங்கள் மேல் தங்கட்டும். God bless you. கல்வியின் வேர்கள் கசப்பானவையாக இருக்கலாம், ஆனால் அதன் கனிகளோ மிகவும் சுவையானவை. கல்வி என்பது வாழ்க்கை அல்ல, மாறாக வாழ்க்கையே கல்வி. நம் வாழ்க்கையே கல்வி என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் மாணவராக இருக்க வேண்டும். மாணவராக இருப்பது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வத்தை நமக்கு தினம் தினம் உருவாக்கும். நீங்கள் இன்று சாதாரண மாணவர்களாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் நிரந்தர மாணவர்களாக மாறும்போது அசாதாரணமான காரியங்களை உங்களால் செய்ய முடியும். சாதாரண மாணவனே சக்கரவர்த்தியாக முடியும். எப்போது? கடின உழைப்பு. யார் கடினமாக உழைக்கிறார்களோ அவர்கள் சாதாரண மாணவர்களாக இருந்தால் கூட சக்கரவர்த்தியாக மாற முடியும். இதற்கு உலகத்தில் மிக மிக அதிகமான உதாரணங்கள் இருக்கின்றன. அடால்ஃப் ஹிட்லரை எடுத்துக்கொண்டால் மிக சாதாரண ஒரு சிப்பாய். மாவீரன் நெப்போலியனை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு சாதாரண சிப்பாய். இன்னும் சொல்ல போனால் நெப்போலியன் உயரத்தில் குறைவானவர். ஆனால் நீங்கள் திரைப்படத்தில் பார்க்கக்கூடிய நெப்போலியன் உயரத்தில் அதிகமானவர், நெட்டையானவர். பாரதி ராஜா அந்த பெயர் சூட்டும் போது நெட்டையான மனுஷனுக்கு குட்டையான மனுஷன் பேரை வச்சார். அதான் பாரதி ராஜா. உண்மையில் நெப்போலியன் என்பவர் உயரம் குறைவானவர். குதிரையில் அவர் தாவி உட்காரும்போது சிரமப்படுவார். ஆனால் அவரது கடினமான உழைப்பு அவரை சாதாரண சிப்பாயிலிருந்து பிரான்ஸ் நாட்டினுடைய மன்னனாக்கி அதன் பிறகு சர்வாதிகாரியாக ஆக்கியது. இன்றைக்கு நீங்கள் இராணுவத்தில் சேரணும்னா இராணுவம் நிர்ணயித்திருக்கக்கூடிய உயரம் நெப்போலியனுடைய உயரம். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெப்போலியன் என்ன உயரம் இருந்தாரோ அந்த உயரம் தான் வந்து இராணுவத்தில் குறைந்தபட்ச உயரம். என்னன்னு கேளுங்க. அதனால் எப்போதுமே கடின உழைப்பு என்பது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை தேடி தரும். இந்த வெற்றி என்பது ஒரு முடிவல்ல. வெற்றி என்பது தொடர்ந்து நாம் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டிய ஒரு கடமையை, பொறுப்பை நமக்கு உணர்த்துகிறது. அது நல்லா தெரிஞ்சுக்கிறணும். நீங்கள் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய குளம், இந்த குளங்களை தான் உங்களுக்கு தெரியும். பறையன்குளம், கொன்னக்குளம், மணக்குளம், சூரக்குளம், வேறு என்ன குளம், மாங்குளம். இந்த வெறும் குளங்களை தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த குளங்களை தாண்டி மாபெரும் பெருங்கடல்கள் உங்களுக்கு இனி வர காத்திருக்கின்றன. வரக்கூடிய காலம் மிகவும் சவாலான காலமாக இருக்கும். நீங்கள் உங்களை வருங்காலத்திற்கு தயார்படுத்துவதற்கு உங்களை அறிவுபூர்வமாக உயர்த்தி கொள்ள வேண்டும். உங்கள்கிட்ட நிறைய டிஃபிஷியன்சி இருக்கலாம். ஆசிரியர்கள் அதை தங்களுடைய சஃபிஷியன்சினால் உங்களை எஃபிஷியண்ட்டாக மாற்றிடுவாங்க. முதல்ல உங்கள்ட்ட என்ன டிஃபிஷியன்சி இருக்குது? வைட்டமின் இ டிஃபிஷியன்சியா, வைட்டமின் எம் டிஃபிஷியன்சியா, வைட்டமின் எஸ் டிஃபிஷியன்சியா, வைட்டமின் எஸ் டிஃபிஷியன்சியான்னு தெரிஞ்சுக்கணும். அது என்ன வைட்டமின் இ டிஃபிஷியன்சி? வைட்டமின் இ டிஃபிஷியன்சினா இங்கிலீஷில் டிஃபிஷியன்சி இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும்.
வைட்டமின் எம் டிஃபிஷியன்சினா மேத்தமெட்டிக்ஸில் டிஃபிஷியன்சி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். வைட்டமின் டி டிஃபிஷியன்சினா தமிழில் டிஃபிஷியன்சி இருக்கா, தமிழில் திறமையின்மை இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். வைட்டமின் எஸ் அப்படின்னா சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ், இதில் உங்களுக்கு குறைபாடுகள் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல உங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களை பற்றி உங்களுக்கு தெரிந்திருந்தால் மட்டுமே நீங்கள் முன்னேற முடியும். அதனால தான் அருமையாக பாடியிருக்கிறார்கள். உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உங்களை நீங்கள் தெரிந்திருந்தால் மட்டுமே இந்த வாழ்க்கையில் முன்னேற முடியும். நீங்கள் யாரென்று உங்களுக்கு முதல்ல தெரியணும். அப்போ உங்களை ஒரு குற்றவாளி கூண்டில் நீங்கள் நிறுத்தி நீங்கள் ஒரு வழக்கறிஞராக இருந்து கொண்டு உங்களையே நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும். நிறைய திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் திரைப்படத்தில் சிவாஜி கணேசனே 2 வேளை உருவமாக ஒரு ஆவி, அவருடைய ஆன்மா பிரிந்து போய் நிற்கும், இவருடைய உடல் நின்று கேள்வி கேட்கும், நீ செய்கிறது சரியா அப்படின்னு சொல்லி. உங்களை நீங்கள் கேள்வி கேட்டால் மட்டுமே நேர்மையான பதில் வரும். நானோ உங்களுடைய வகுப்பு ஆசிரியர்களோ பாட ஆசிரியர்களோ உங்களை கேள்வி கேட்டால் நிச்சயமாக உங்களிடமிருந்து நேர்மையான பதில் வராது வராது வராது. ஏன்னா எப்போதுமே நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள விரும்புவீர்கள். நான் யோகியன் அப்படின்னு சொல்ல தான் விரும்புவீங்க. எங்கே நீங்கள் உங்களை யோக்கியர்களாக கோர்ட்டில் வந்து யோக்கியர்கள்னு நீங்கள் சொல்ல உங்களுடைய வழக்கறிஞர் வேணால் முயறலாம். என்னுடைய கிளையண்ட் வந்து யோகியர் அப்படின்னு சொல்லி உங்கள் வழக்கறிஞர்கள் நீங்கள் குற்றம் செஞ்சிருந்தாலும் சரி, கொலை செய்திருந்தாலும் சரி, உங்கள் வழக்கறிஞர் உங்களுக்காக வாதாடலாம். என் கட்சிக்காரர் நல்லவர் அப்படின்னு சொல்லி வாதாடலாம். ஆனால் உனக்கு நீயே வழக்கறிஞராக இருந்தால் உன்னை நீ குற்றவாளி கூண்டில் ஏற்றி நீ உன்னையே கேள்வி கேட்டால் நிச்சயமாக உன்னை யார் என்று கண்டுகொள்ள முடியும். ஆகவே உங்களை நீங்கள் கேள்வி கேளுங்கள். அதுக்காக தான் கிமுலே சொன்னார் சாக்ரட்டிஸ், நோ தை செல்ஃப், நோ யுவர் செல்ஃப். உன்னை நீ அறிந்து கொள், உன்னை நீ அறிஞ்சுக்க நீ யாருன்னு சொல்லி. மற்றவங்க உன்னை பற்றி என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், அதை பற்றி கவலைப்படாத. வடிவேல் சொல்லாப்லையா, உதவாங்கினதுக்கு ஏண்டாம் போட்டு உதவாங்கிற எதுவுமே சொல்லலையா அப்படின்னு கேட்ப. இன்னைக்கு ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டாங்களே அதனால மட்டும் அம்பிட்டு உதய வாங்கினேன்னு சொல்ல. யாரும் உங்களுக்கு நற்சான்று தர வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் உங்களை கெட்டவன் என்று சொன்னால் நீங்கள் கெட்டவர்களாக ஆயிட முடியாது. நீங்கள் நல்லவர்கள் என்று மற்றவர்கள் சொன்னால் நல்லவர்களாக ஆயிட முடியாது. உண்மையிலே நீங்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அடுத்தவர் நல்லவர் என்று சொன்னால் அது பொருந்தும். உண்மையிலேயே நீங்கள் நல்லவர்களாக இருந்து அடுத்தவங்க கெட்டவங்கன்னு சொன்னால் அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையிலே நீங்கள் அயோக்கியர்களாக இருந்து அடுத்தவர்கள் உங்கள் நல்லவர் என்று சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை. அதனால் நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருங்கள். அதுதான் வாழ்க்கையில் முக்கியம். மகாத்மா காந்தி சொல்வது அதுதான். உண்மை என்பது வெளியில் இருப்பதல்ல, உள்ளே இருப்பது. உனக்கு நீ உண்மையாக இரு, அது போதும். உண்மை என்பது உனக்கு உள்ளே இருக்க வேண்டும். நீ உனக்கு உண்மையாக இரு. இருந்தால் எந்த விதமான தீய செயலும் உங்களால் செய்ய முடியாது, செய்ய விடாது. அதுக்காக தான் காந்தி வந்து அவருடைய என்னது உண்மை என்பது அவருடைய வாழ்க்கை முறை. அதனால தான் அவர் என்ன செஞ்சார், சத்திய சோதனை. சத்தியம் என்னது? சத்தியம் என்ன? உண்மை. உண்மையை சோதித்து பார்த்தா தன்னுடைய வாழ்க்கையில் பொய்யே சொல்லாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோலாம் முடியுமோ பார்த்தாரு. அவர் வந்து ஒரு வழக்கறிஞர். வழக்கறிஞர்கள்லாம் என்ன, அவங்களுக்கு தொழில் என்ன தெரியுமா? they are licensed liars. பொய் சொல்வதற்கு குத்தகை எடுத்தவர்கள் அவர்கள் தான் வந்து வழக்கறிஞர்கள். அந்த தென்னாப்பிரிக்காவில் ஒரு வழக்கு வருகிறது. அந்த வழக்கை வழக்கை வந்து நீதிமன்றத்தில் சொல்கிறதுக்காக போன மகாத்மா காந்தி, அப்போ மகாத்மா இல்லை அவர் காந்தி, அந்த தன்னுடைய கட்சிக்காரருக்காக
நீதிமன்றத்தில் பொய் சொல்ல விரும்பலை, அதனால் அந்த வழக்கை நான் ஏற்று நடத்த மாட்டேன் என்று சொல்லி அந்த வழக்கை தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டார். அதிலிருந்து அவர் வழக்கறிஞராகவே பயிற்சி செய்யவில்லை. காரணம், அவர் பொய் சொல்ல விரும்பவில்லை. என் அருமை மாணவர்களே, உண்மை என்ற ஒற்றை சொல்லை நீங்கள் இறுக பற்றி கொள்ளுங்கள். உங்களை வேறு எதுவும் பற்றி கொள்ளாது. உண்மை மட்டுமே எப்பொழுதும் உங்களை வாழ வைக்கும். உண்மை நிச்சயமாக உங்களை ஒழுக்கமுள்ளவர்களாக மாற்றும். அந்த உண்மையை சுற்றி தான் எல்லாமே இருக்குது. அதனால தான் அவ்வளோ பெரிய மனுஷன் மகாத்மா காந்தி சத்திய சோதனை என்ற ஒரு புத்தகத்தை தன்னுடைய சுயசரிதை எழுதினார். அந்த சத்திய சோதனை என்ற புத்தகத்தை படித்து பார்க்கும் பொழுது எனக்கெல்லாம் கண்ணீரே வந்து விட்டது. அந்த அளவிற்கு அந்த மனிதன் மிகவும் வாழ்க்கையில் இந்த உண்மைக்காக கஷ்டப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி தான் ஏறக்குறைய மகாத்மா காந்தி வெளியில் தென்பட்டவர், வெளியில் அறியப்பட்டவர், நாடு முழுவதும் அறியப்பட்டவர். அதே போல் இன்னொரு பெரிய மகான், எல்லோரும் சொல்லக்கூடிய மகா பெரியவாள் என்று சொல்லக்கூடிய சந்திரசேகர சுவாமி அவர்கள், அவருடைய வாழ்க்கையை படித்து பார்த்தா மகாத்மா காந்தியெல்லாம் தாண்டி போயிடுச்சு. அவர் அவ்வளவு வாழ்க்கையில் ஒரு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இருந்த ஒரு மனிதர். உங்களுக்கு மகா பெரியவாள்னா யாரும் தெரியாது, சரிங்களா? சங்கர மடத்தினுடைய காஞ்சி சங்கர மடத்தினுடைய மகா பெரியவாள், அவருடைய வாழ்க்கையை படித்து பார்த்தீங்கன்னா சொல்லவே வேண்டாம். அவ்வளவு அர்த்தம் உள்ள மனிதனா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற சொல்லி இருக்கிறார். அவர் மாதிரிலாம் இருக்க முடியாது. அவருடைய வாழ்க்கையில் சின்ன சம்பவம், கீரை சாப்பிடக்கூடியவர், டெய்லி தினம் சாப்பாட்டில் கீரை சாப்பிடுவார். அந்த கீரையில் சமைச்சு கொடுத்த கீரை ஒரு நாள் சுவையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சமையல்கார்ட்ட சொல்லிட்டார். அந்த சமையல்காரர் தொடர்ந்து அதே கீரையை 4 நாள் 5 நாள் கொடுத்துட்டாரு. அவரும் அந்த கீரையை நல்லா சாப்பிட்டு நாக்கு அந்த கீரைக்கு அடிமையாகி போச்சுன்னு சொல்கிறதை உணர்கிறார். உடனே பக்தர்கள் அவரை பார்க்க வர ஊரம் அந்த கீரை வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த கீரை வாங்கிட்டு வந்து என்ன இது அப்படின்னு கேட்டால், பெரியவாளுக்கு பிடிக்குமாமே அப்படின்னு சொன்ன உடனே மார்க்கெட்டில் பூரா அந்த கீரைக்கு பேர் பெரியவாள் கீரைன்னு வந்துருச்சு. ஏன்னா எல்லாம் நிறைய பேர் வாங்கும்போது பெரியவாள் கீரை அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. கடைசியில் இவர் ஐயோ மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், பசுமாடு அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மாட்டு தொழுவத்தில் போய் படுத்துக்கிட்டு அந்த 4 நாள் எதுவுமே சாப்பிடாம வேற பட்டினி கிடந்து 4ஆவது நாள் அந்த பசுமாட்டு சாணத்தை எடுத்து கரைத்து அதை வடிகட்டி அந்த சாண தண்ணியை குடித்து தான் செய்த அந்த நாக்கிற்கு அந்த அடிமையானதற்கு ஒரு பிராயசித்தம் தேடிக்கொண்டார் என்று அவருடைய வரலாற்றில் பதியப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட மனிதர்கள் நம் தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்கிறார்கள். நாமும் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சிக்கன் பிரியாணி, சிக்கன் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் லேஸ், குர்குரே, வேற என்ன குரே, பபுள்கம், எல்லாத்துக்கும் மேலாக கூல் லிப்பு, எல்லாத்துக்கும் மேலாக கூல் லிப்பு ஆம்பளை பசங்க. இன்னும் என்னென்ன லிப்லாம் பண்ணுறாங்களோ தெரியல. எப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்த ஒரு சமுதாயம் இன்னைக்கு எப்படி கூல் லிப்பில் போய் இன்னைக்கு கூல் லிப்பை முடிச்சுட்டு அடுத்து என்ன செஞ்சிருவான், குவார்ட்டரில் பாதிக்கு போயிடுவான், ஆஃப் குவார்ட்டருக்கு போவான். ஆஃப் குவார்ட்டர் பழகிட்டான்னா ஃபுல் குவார்ட்டருக்கு போவான். ஃபுல் குவார்ட்டர் பழகிட்டான்னா குவார்ட்டரு இன்னொரு குவார்ட்டரில் ஒரு ஹாஃபு, இப்படி போகக்கூடிய சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உங்களை சுற்றிலும் வெறும் நல்ல மனிதர்கள் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. உங்களை சுற்றிலும் குடிகாரர்களும் கொள்ளைக்காரர்களும் பொய் பேசக்கூடிய பொய் வேடதாரிகளும் இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். நீங்களாவது உண்மை பேச கற்றுக்கொள்ளுங்கள். ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் ஒழுக்கம் என்பது முக்கியம். ஒழுக்கம் என்பது தலைமை ஆசிரியர் பிரம்பை எடுத்துக்கொண்டு பின்னாடி வந்து செய்வதற்கு பேர் ஒழுக்கம் அல்ல, அது புற ஒழுக்கம். ஆனால் சச்சின் டெண்டுல்கர் சொல்வது போல, இட் இஸ் நாட் த எக்ஸ்டர்னல் டிசிப்ளின் but the internal discipline makes a man different from others and makes the internal discipline makes every man a great man
டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ் என்று தன்னுடைய சுயசரிதையில் சச்சின் டெண்டுல்கர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நீங்கள் தனித்துவம் மிக்கவர்கள், ஒவ்வொருவரும் தனித்துவம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும். 10th முடித்த உடனே செம்மறி ஆட்டு கூட்டம் மாதிரி எல்லாரும் ஒரே குரூப் எடுப்போம் அப்படின்னு போகாதீங்க. உங்களுக்குள் என்ன இருக்கிறது என்பதை கண்டுபிடியுங்கள். உங்களுக்கு என்ன தேவை என்பதை கண்டுபிடியுங்கள். நீங்கள் என்னவாக வேண்டும் என்பதை விரும்புங்கள். நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை நேசியுங்கள். எதை நேசிக்கிறீங்களோ அதை யோசியுங்கள். எதை யோசிக்கிறீர்களோ அதை நடத்தி காட்டுங்கள். எல்லோரும் ஒரே குரூப் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்றைக்கி நான் பார்த்துட்ருக்கேன். என்னுடைய கிளாஸ்மேட் இந்த குரூப் எடுத்ததுனால நான் இந்த குரூப் எடுத்தேன். இப்படி எடுத்துகிட்டு கடைசியில் போய் காலேஜில் படிக்க முடியாமல் ஃபெயிலாகி அரியர்ஸ் வச்சு இந்த மாதிரிலாம் போயிடுறாங்க. அதை விட இன்னொரு முக்கியமான சமாச்சாரம், கடைசி சமாச்சாரம் என்னென்னா, நீங்கள் நடந்து வரக்கூடிய இந்த வாழ்க்கை பயணத்தினுடைய பாதை என்பது நெருப்பு மத்தியில் நடந்து வரக்கூடிய ஒரு வயது. நீங்கள் 22 வயது வரும் வரை உங்களுடைய பயணம் நெருப்பிற்கு இடையே இருக்கிறது. நெருப்புக்கு நடுவே நடந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு பக்கம் காமம், ஒரு பக்கம் கெட்ட பழக்கம். காமம் உங்களுக்கு இந்த வயதில் உருவாகும். உங்கள் மனதில் காம சிந்தனைகள் உருவாகும். அது இயல்பு. இன்ஃபேச்சுவேஷன் என்று சொல்லுவாங்க. இன கவர்ச்சி, இன ஈர்ப்பு. ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு ஈர்க்கப்படுவது இயல்பு. இந்த இயல்பை தாண்டி வருவ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இன கவர்ச்சி என்பது மனித சமுதாயத்திற்கு மட்டுமல்ல, விலங்கினங்களுக்கு கூட உண்டு. இந்த கவர்ச்சி, இன கவர்ச்சி விலங்கினங்களுக்கும் உண்டு. நாம் விலங்கிலும் மேலானவர்கள், 6 அறிவு படைத்தவர்கள். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பது புரிந்திருக்க வேண்டும். ஆகவே உங்கள் பருவத்தில் ஏற்படக்கூடிய இந்த இனக்கவர்ச்சியை தவறாக புரிந்து கொண்டு காதல் என்று, கத்திரிக்காய் என்று, புளி என்று, மாங்காய் என்று புரிந்து கொள்ளாமல் தயவு செய்து உங்கள் புலன்களையும் உங்களுடைய உடல்களையும் அடக்கி ஆள கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் உடலை, மனதை அடக்கி ஆண்டால் இந்த உலகத்தையே அடக்கி ஆளலாம். திரும்ப நான் சொல்கிறேன், உங்கள் உடலை கட்டுப்படுத்துங்கள், உங்கள் மனதை கட்டுப்படுத்துங்கள். உங்கள் உடல் உங்களுக்கு மட்டுமே சொந்தம். உங்கள் உடலை யாரும் தொடவிடக்கூடாது. உங்கள் உடல் ஒரு ஆலயம், உங்கள் உடல் ஒரு கோயில். அந்த கோயில் சுத்தமாக இருக்க வேண்டும். அந்த கோயிலை அசுத்தமாக்காமல் நீங்கள் இறுதி வரை உங்களை பரிசுத்தமானவர்களாக, சுத்தமானவர்களாக, உடலாலும் மனதாலும் உங்களை சுத்தமாக வைத்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை அது பிரகாசமாக அமையும். நீங்கள் நினைப்பதை நினைத்த நேரத்தில் நினைத்தபடி சாதிக்க முடியும். அதற்கு அத்தனை சக்திகளும் உங்களிடம் உண்டு என்று விவேகானந்தர் தன்னுடைய நூலில் கூறியிருக்கிறார். ஒரு கருத்தை எடுத்துக்கொள், அந்த ஒரு கருத்திற்காக உனது உடல், உயிர், ஆன்மா, உழைப்பு, நேரம் அத்தனையும் அர்ப்பணி. நீ என்னவாக நினைக்கிறாயோ அதுவாக நீ மாறுவாய் என்று விவேகானந்தர் அடித்து சொல்கிறார். 100 இளைஞர்களை தாருங்கள், நான் ஒரு புதிய இந்தியாவை உருவாக்கி காட்டுகிறேன் என்று சொன்ன அந்த விவேகானந்தர் சொன்ன வார்த்தையில் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஏதாவது ஒன்றில் உங்களுடைய சிந்தனையை ஏதாவது ஒன்றில் நிறுத்துங்கள். உங்களுக்கு என்ன நோக்கமோ அந்த நோக்கத்தில் உங்களுடைய சிந்தனையை நிறுத்துங்கள். அதை பற்றி யோசியுங்கள், அதை பற்றியே யோசியுங்கள், அதை பற்றி பேசுங்கள், அதை பற்றியே பேசுங்கள், அதை பற்றி யோசியுங்கள், அதை பற்றி ஆலோசியுங்கள், அதை பற்றி படியுங்கள், அதை பற்றி படித்து கொண்டே இருங்கள். அதை நீங்கள் படித்தது அனைத்தும் உங்களை பற்றி கொள்ளும். நீங்கள் படித்த அனைத்தும் உங்களை பற்றி கொள்ளும். நீங்கள் என்ன நினைத்தீர்களோ அதுவாகவே நிச்சயமாக மாறுவீர்கள் என்று சொல்லி, இந்த நேரத்தில் கடவுள் உங்களோடு நிறைவாக அவருடைய அருளை உங்கள் மீது பொழிந்து நீங்கள் வரக்கூடிய தேர்வுகளை நல்ல முறையில் எழுத வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்கள் அனைவரையும் மீண்டும் கடவுள் பெயரால் ஆசீர்வதிக்கிறேன். God bless you. எங்களுக்கு அன்பான வாழ்த்துக்களையும் சிறப்பான அறிவுரைகளையும் வழங்கிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்த நிகழ்ச்சியாக எங்களுக்கு 5 ஆண்டு காலமாக அறிவை வழங்கிய இந்த பள்ளிக்கு எங்கள் நினைவாக ஒரு அன்பு பரிசு.
25ஆம் கல்வியாண்டில் பயின்ற மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பு ஆ பிரிவு 2 பிரிவு மாணவ மாணவிகள் சார்பாக இந்த பள்ளிக்கு அன்பு பரிசாக வழங்கப்படுகிறது. எல்லா முதல்களும் ஒருவராலேயே சாத்தியம். அதாவது இதுக்கு கூட நிறைய பேர் வில்லிங்காலாம், அதாவது நம்ம பசங்க யாரும் வில்லிங்காலாம் இல்லாமல் இல்லை. நாங்கள் என்ன ஐடியா பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டோன்னே பசங்க நாங்கள் ஸ்கூலுக்கு ஏதாவது செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஃபேர்வெல் டிஸ்கஷன் அப்போமே எல்லாரும் ஒருமித்த கருத்தாக சொன்ன விஷயம் நாங்கள் எங்கள் ஞாபகார்த்தமாக இந்த பள்ளிக்கு ஏதாவது செய்துட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி பெரிய மனசுள்ள என்னுடைய குழந்தைகளுக்கு இந்த தருணத்தில் இந்த கல்வி குழுமத்தின் சார்பாக, இந்த பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளி பரையங்குளத்தின் சார்பாக, தலைமை ஆசிரியர் சார்பாக, ஆசிரியர் சார்பாக மாணவ மாணவிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் முறையாக பள்ளிக்குன்னு யோசித்து இந்த விஷயத்தை செஞ்சுருக்கோம். இதுவரைக்கும் எந்த செட்டும் வாங்கி கொடுக்கல. நல்லா தட்டு. அதிகமான அறிவுரைகளையும் அன்பான ஆசீர்வாதங்களையும் வழங்கி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை நல்ல முறையில் எழுதவும், அடுத்து நாங்கள் படிக்க வேண்டிய மேற்படிப்புக்கான வழிமுறைகளையும் வாழ்க்கை பயணத்தை இனிமையாக தொடர நல்ல வழிகாட்டுதல்களையும் தந்து எங்கள் தலைமை ஆசிரியருக்கும், வகுப்பாசிரியருக்கும், பாட ஆசிரியருக்கும், பிற ஆசிரியர்களுக்கும், அலுவலக பணியாளர்களுக்கும் மாணவர்கள் சார்பாக நன்றிகளையும் சிரம் தாழ்ந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. जनगण मन अधिनायक जय हे भारत वाक्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उच्चल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल चलति तरंगा दब सुबना में जाहे दब सुबह आशीष माहे दावे दब जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत वाक्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे।